மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு உண்மையாக நடந்தாங்க. உடனே அப்ப நான் ஒரு செய்தியை சொல்ல வரேன், அதை எப்படி நம்புகிறீர்களோ அதே மாதிரி இப்போ ஒரு செய்தியை சொல்ல வரேன், அதை நீங்க நம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி சொல்ல வராங்க? இன்னி நதீருலக்கும் பைன யதை அதாபன் ஷதீத், உங்களுக்கு ஒரு கடுமையான வேதனையும் ஒரு மகத்தான நாளும் இருக்கு, அதாவது இறைவனுக்கு அஞ்சி கொள்ளுங்கிறத சொல்ல வர்றாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுது? அதை சொன்ன மறுகணமே அபீலகப். அபீலகப்ங்கிறது யார் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க வாப்புக்கு அண்ணன், பெரிய தந்தை. பெரிய தந்தையா இருக்கலாம், சின்ன தந்தையா இருக்கலாம், ரெண்டுக்குமே அரபுல என்னன்னு கேட்டா அம்மி தான். அவன் அந்த அபீலகப் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபிகள் நாயகம் பிறந்தார்கள் என்று செய்தியை கேள்விப்பட்டு தன்னிடம் இருந்த அடிமையை வெளியே விடுறான். அடிமையை வெளியே விடுறது பெரிய ஒரு ஜக்காத்து கொடுக்குற மாதிரி, பென்ஸ் கார் மாதிரி. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் மேல முகபத்து வைத்திருந்தான். அப்ப அவன் சொல்றான், கால அபுலஹப் வதப்ப அலக ஃபஜமஅதனா இல்லா ஹாதா, நீ நாசமா போ, இதுக்குத்தான் என்னை கூப்பிட்டாயா இப்படின்னு அபீலகப் சொல்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். பெரிய தந்தை நபிகள் நாயகம் கொண்டு வந்த குர்ஆனை பெரிய தந்தைகிட்ட சொன்னால் அது உண்மை. உண்மை அவனை தக்கிது. ஏன்னா அவன் பழைய கொள்கையில ஊறி போய் இருக்கிறான். பல தெய்வத்திலையும் பலவட்ட நம்பிக்கையிலையும் மக்கள் ஊறி போய் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் ஒரு உண்மையை சொன்னா அவன் எகிரி குதிச்சுட்டு தான் வருவான். சில பேர் தான் ஏத்துக்கிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்டவன் என்ன மாதிரி கருத்தை சொல்றான்? இதை சொல்லதான் அல்லாவின் தூதரை பார்த்து என்ன சொல்றான்? நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னா இதை நீங்க கேள்வியும் பட்டிருக்கலாம். உடனே அல்லாஹ் என்ன செய்றான்? என்னுடைய தூதரா நாசமாகட்டும், இன்னும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சூறாவை இறக்குறான். இதான் பாயிண்ட். இந்த சூறா நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். தப்பத் யதா அபீலஹபியும் தப், அபீலஹபுடைய இரு கைகளும் அழிந்து விட்டன, அவன் அழிந்தான், நாசமானான். வமா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப், அகுனான செல்வம், அவனுடைய செல்வம் அவனுடைய செயலும் அவனை என்னது காக்காது. அது போக ச யஸ்லா நாரன் தாத்தலஹப், கொழுந்து விட்டு நெருப்பில் வம்பராத்துகு ஹம்மாலத்தல் ஹத்தப், அவனும் அவன் மனைவியும் எரிவாள், விறகுல எரிவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூரா. ஜீதிகா ஹபுலும் இம்மசத், அவள் களத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு உள்ளது அப்படிங்கிற அந்த சூரா. சின்ன வசனம், அனைவரும் அறிந்து வைத்த வசனம். இப்ப மேட்ரு என்னன்னா, ஒரு வரலாறை நாம் பார்க்கும் பொழுது எப்படி நம்ம ஏற்கனவே அடிக்கடி சுட்டி காட்டிருக்கேன், நபிகள் நாயகம் மேலேயே பெரிய தந்தை சாபத்தை விடுகிறான்.